நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலைன்னா நம்ம ஒரு பக்கம் ஜெபிச்சாலும் இன்னொரு பக்கம் எந்த மனுஷனை தேடலாம், யாருடைய சிபாரிசை நாடலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம் தான் மைண்டு ஓடுது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், இந்த அனுபவம் சிறையிருப்புல இருக்கிறது போல இருக்கு, இந்த அனுபவம் மாற நான் உண்மை மட்டுமே அண்டிக் கொள்ள போகிறேன். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. அல்லேலூயா. மலைகளை தரையாக்குகிற உம்மை போல யாரும் இல்லை. இணைந்து ஆராதித்து அதை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹீம் எங்கும் உள்ளவரே, யெஷுவா ஆட்டுக்குட்டியானவர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கிறோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மறுரூப நேரத்தில் உங்களை நான் சந்திக்க மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி கூட ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். சங்கீதம் 57 அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 57:3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை அவர் ரட்சிப்பார், என்னை தேவன் ரட்சிப்பார். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வெற்றியின் முழக்கமாக இந்த ஒரு வார்த்தை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை தேவன் ரட்சிப்பார். சரி, நம்ம இன்னும் ஆழமாய் வசனத்தை பார்க்கலாம். நான் சொல்கிற ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு கற்பனையில் நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். இந்த தாவீது எல்லா மனுஷராலும் சவுலாலும் துரத்தப்பட்டு தன் உயிருக்கு பயந்து துணை யாரும் இல்லாமல் தனியாளாய் ரொம்ப டயர்டாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி புரோக்கன் ஆகி ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு மனநிலைமையில் இவன் ஓடி ஒரு குகையில் ஒளிந்து கொள்கிறான். அந்த குகை அதுல்லாம் என்று சொல்லப்படுகிற ஒரு குகை. அப்போ குகை பெரிய வெளிச்சம்லாம் இருக்குது. அது ஒரு மெல்லியதான ஒரு வெளிச்சம் இருக்கும், மற்றபடி இருள் சூழ்ந்திருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. அப்போது தன்னந்தனிமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் மனசெல்லாம் ரொம்ப வலியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு குகையில் இருக்கும் பொழுது தாவீது இந்த பாடலை எழுதுகிறார். அப்போது இதை உங்களோட மைண்டில் வச்சுட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீது அவருக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்றத சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீதை தான் ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி, அதாவது ஒவ்வொரு சிக்கலிலும் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, ஒவ்வொரு நெருக்கத்திலும் ஆண்டவர் அவனை விடுவித்து, அவனை படிப்படியாக உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை தான் முன்குறித்தபடியே அரியணைக்கு கொண்டு வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையிலோ, மன வலியிலோ, இல்லை சரீர சுகவீனத்திலையோ, பொருளாதார நெருக்கடியிலையோ, ஒரு குகையில் மாட்டிக்கொண்டது போல, துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது போல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உன்னை ரட்சிப்பேன். எப்படி தாவீதை ஆண்டவர் ஒவ்வொரு சிக்கல்லேருந்தும் விடுவித்து அவர் முன்குறித்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதையே எக்ஸாக்டாக உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்குன்னு தேவன் என்ன முன்குறித்தாரோ, எந்த ஸ்தானத்தை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரோ, என்ன செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவர் ஓய மாட்டார். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற அந்த சிக்கலிருந்தும் அந்த பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு கையை வெட்டி சொல்லுவோமே, ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்கிறதுக்காக நன்றி. எதிலிருந்து ஆண்டவர் ரட்சிக்கிறார்? உங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மட்டும் அல்ல, உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, உன்னுடைய சரீர சுகவீனத்திலிருந்து, எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்க சூழ்நிலையிலிருந்து, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்து தேவன் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் உன் ரட்சகர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறையிருப்பு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நிச்சயமாய் அது மாறப்போகிறது. அல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய குகையின் அனுபவத்தை, துரத்தப்படுகிற தள்ளிவிடப்படுகிற அனுபவத்தை எல்லாம் மாற்ற அவர் வல்லவராய் இரட்சகராய் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது இருக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பையும் வெளிப்படுத்தும்படி எப்படி நடந்து கொண்டார். இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நிச்சயமாக செஞ்சிருவார் அப்படின்றதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு சிலருக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா கடந்து வந்த பாதையினுடைய தோல்விகள் அப்படி உங்களுக்கு ஒரு 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 பேட்டர்னை உண்டு பண்ணி கொடுத்துருக்கும். ஆனால் நிறைய பேர் நாம் நம்புகிறோம், தேவன் நல்லவர், நன்மையை செய்வார் என்று நம்புகிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு என்ன பதில்? இப்படி இருக்கக்கூடிய இந்த பூட்டப்பட்டிருக்கிற அறைக்கும், நான் மாட்டிக்கொண்டிருக்கிற குகைக்கும், நான் சிறைப்பட்டிருக்கிற அனுபவத்திற்கும் இதுக்கு இப்போ என்ன பதில் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 3 காரியங்களை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, தாவீது 1வது வசனத்தை 57:1 இப்படி சொல்கிறாரு, என் தேவனே உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது.
இப்போ அண்டி கொள்ளுகிறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உம்மை என் ஆத்துமா நெருங்கி வர முயற்சி செய்கிறது. முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கங்களுக்கு நடுவில் இருக்கீங்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எந்த காரணத்தை கொண்டும் தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. கடினமான நேரத்தில் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டுமே வேண்டாம்னு சொல்கிறார். நீ மகிழ்ச்சியில் இருக்கிறியோ கடினத்தில் இருக்கிறீங்களோ, ஆண்டவரை நெருங்கி வரும்படியாய் முயற்சி எடுக்க வேண்டும். The more you come to God, the more His presence and power will be evident in your life. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நெருங்கி வருகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தேவனிடத்தில் கிட்டி வருகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையை விடுவிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ பாருங்கள், தாவீது தைரியமாக சொல்கிறார், நான் என் ஆத்துமா உண்மை மட்டும்தான் அண்டி கொண்டிருக்கும். நம்ம ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலைன்னா நம்ம ஒரு பக்கம் ஜெபிச்சாலும் இன்னொரு பக்கம் எந்த மனுஷனை தேடலாம், யாருடைய சிபாரிசை நாடலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம் தான் மைண்டு ஓடுது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், இந்த அனுபவம் சிறையிருப்பில் இருக்கிறது போல இருக்கு, இந்த அனுபவம் மாற நான் உண்மை மட்டுமே அண்டிக் கொள்ள போகிறேன். ஐ வில் கம் நியர் யூ, ஐ வில் ட்ரஸ்ட் யூ, ஐ வில் ஹோல்ட் ஆன் டு யூ. உங்களை மட்டும் நான் பிடிச்சு கொள்ள போகிறேன். தாவீதை போல நம்ம அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். முதல்ல சொன்ன ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது என்னன்னா அழைத்து கொண்டிருக்கிறது. தாவீது சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நிச்சயம், எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நான் இன்னைக்கு சிறையில் இருக்கிறேன், இன்னைக்கு நான் குகையில் இருக்கிறேன் அப்படின்றனால என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிட போகிறதில்ல. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம் தேவன் நமக்காக ஏதோ ஒன்றை செய்து முடிக்கிறார் என்ற விசுவாசம் ஒரு பக்கம். அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தும்படி விசுவாசம் நிறைஞ்சு செய்கிற ஜெபம் ஒரு பக்கம். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை எப்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னா, ராஜ்யத்தின் கோட்பாடுகள் மூலமாக. There are principles in the kingdom with which God governs his godly kingdom. ஹல்லேலூயா. ஒரு பிரின்சிபல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விதைக்கிறவன் அறுக்கிறான். நல்ல நிலத்தில் விதைச்சா நல்ல நிலத்தில் அறுப்பீங்க, தொடர்ச்சியாக விதைச்சிங்கன்னா தொடர்ச்சியாக அறுத்து கொண்டே இருப்பீங்க. விதைப்பும் அறுப்பும் அதை குறித்த அந்த ரகசியம் இதுதான். உன்னுடைய பூமியில உன் வாழ்நாட்கள் நிலைத்திருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஒரு பிரின்சிபல். அது மாதிரி ஒரு பிரின்சிபல் என்னன்னா, நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம நிறைய கேட்டுக்கலாம், என் மனசில் இருக்குது ஆண்டவருக்கு தெரியாதா, நான் வாயிலிருந்து சொற்கள் பிறவதற்கு முன்னாடியே உன்னை தெரியும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ராஜ்யத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. நீங்கள் ஜெபிக்கணும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார். ஸோ விசுவாசம், எனக்காக கர்த்தர் ஏதாவது செஞ்சிருவாரு அப்படின்ற விசுவாசம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அதோட நிறுத்தாதீங்க, வாயை திறந்து ஜெபிங்க. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க கொடுக்குற ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். டாக்டர் இதெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி வியாதின்னு சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் தான் டைம்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, எனக்கு தெரியும், நீர் பரம வைத்தியர், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தொட்டு சுகமாக்குங்க ஐயா. அப்படி நீங்கள் ஃபெய்த்தில் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ முதல்ல அண்டிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது அழைத்து கொண்டிருக்க தேவன் விரும்புகிறார். மூணாவது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது சங்கீதம் 57:7 இப்படி சொல்கிறாரு, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அதாவது நெருக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கோம், ஒரு சிறையிருப்புக்கு மத்தியில் இருக்கிறோம் அப்படின்னா, முதல் நான் சொன்னேன், அவரை அண்டி கொள்ளணும். நிறைய பேர் அதை செஞ்சுருவோம், ஏன்னா வேற வழியே இருக்காது. பார்த்துக்கோங்க, வேற வழியே இல்லாததுனால தேவனை நாம் நெருங்கி வர நம்ம இடம் கொடுப்போம், விட்டு கொடுப்போம், பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். இதெல்லாம் தப்பு பண்ணிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நல்மனம் பொருந்திடும். we will reconcile with God because you know there is no other hope than God. அதே மாதிரி தான் அழைத்து கொண்டே இருக்கிறது. வேற யாரை ஆண்டவரே கூப்பிடுவோம்?
நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை, உங்களை தான் நாங்கள் பார்க்க முடியும், உங்களை தான் நாங்கள் தேட முடியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை தேடுறது நம்ம முதன்மை ஆக்கிடுவோம். we will give priority to seeking the face of God. எப்போ அட்வர்சரி சிச்சுவேஷனில் அண்டிக் கொள்வதும் அழைத்து கொண்டிருப்பதும் நம்ம செஞ்சிரும் எப்படியாது. ஆனால் அந்த சிறையிருப்புக்கு நடுவில் இருந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி பார்த்தீங்களா, அது லேசில் சாதாரணமாய் வராது. புலம்ப தோன்றும், அழுக தோன்றும், குறை சொல்ல தோன்றும், கோபப்பட தோன்றும். ஆனால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க தோணவே தோணாது, விசேஷமாய் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில். ஆனால் தாவீதோட லைஃப்ல தான் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அந்த குகையின் நடுவில் தனிமையில யாரும் இல்லாமல் அப்படி நிராகரிக்கப்பட்டு ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது கூட அவர் சொல்றாரு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னத்தை பாடுறார்? அப்புறமா நீங்கள் டைம் எடுத்து சங்கீதம் 57 வாசிங்க, விசேஷமாக 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் இருக்க வசனத்தை வாசிங்கன்னா அவர் எதை குறித்து பாடுகிறார் அப்படின்னா, தன் தேவன் யார், இந்த சூழ்நிலையில் தன் தேவன் யார் என்பதை சொல்லி ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி கூட தேவ பிள்ளைய நம்முடைய நெருக்கங்களுக்கு நடுவில் கர்த்தரை தேடுறோம், அவரை நெருங்கி வருகிறோம். அதோடு நிறுத்தாமல் கர்த்தரை துதிக்க பழகி கொள்ளணும், சந்தோஷத்தோட தேவனை ஆராதிக்க பழகி கொள்ளணும். நிறைய பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லல. உங்கள் வாயை திறந்து ஒரு பேசக்கூட முடியல, ஏன்னா துக்கம் தொண்டை அடைக்குது, எனக்கு புரியுது. ஆனால் அவைகளுக்கு நடுவில் இருந்து கர்த்தர் நீ நல்லவராகவே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்கள் கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி என்று உள்ளம் நிறைஞ்ச ஒரு துதியும் நன்றியும் கர்த்தருக்கு எடுத்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற விடுதலையை ஒருத்தரும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, அந்த அளவுக்கு தேவன் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் எப்படி ஒத்தாசை அனுப்புகிறார் பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம பேசும் பொழுது, நான் அவரையே அண்டிக் கொள்ளுகிறேன், நான் அவரையே பார்த்து பேசி கொண்டிருக்கேன், அழைத்து கொண்டே இருக்கிறேன், நான் என் இருதயம் அவருக்காகவே ஆயத்தமாக இருக்கிறது என்று நம்ம சரண்டடாக இருந்தோம்னா, பியூட்டிஃபுல்லாக இந்த வசனம் சொல்லுது, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். கையை உயர்த்தி அப்படியே என் கூட ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுங்களேன். உயர்த்தின கை உயர்த்தின வண்ணமாகவே இருக்கட்டும். உங்கள் சூழ்நிலை, நிர்பந்தங்கள், நெருக்கங்கள் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உரைக்கிறார், பரலோகத்திலிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்புகிறார். மனுஷனுடைய இடைபடுதல், மனுஷனால் செய்யக்கூடிய உதவிக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை மிஞ்சி அவனால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு அவருடைய உதவிக்கு அளவும் கிடையாது, எந்த விதமான லிமிட் கிடையாது, காலகட்டம் எதுவுமே அவரை தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் எதுவுமே அவரை தடுக்க இயலாது. அப்படி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் தோற்று போன நிலைமையில் இருக்கலாம், ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம், எல்லாமே அவ்வளோதான் முடிந்து போனது என்று டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், டாக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் சொல்லியிருக்கலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படி டிக்ளேர் பண்ணலாம். எது முடிந்து போனது முடியாது என்று யார் சொல்லியிருந்தாலும் நான் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை இன்றைக்கு உங்களை நோக்கி வரப்போகிறது. அது எப்படி வரும், என்ன ரூபத்தில் வரும், எப்படி செய்வார், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் பிடிச்சுக்கொள்வோம். பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்ப போகிறார். நம்முடைய ஆத்துமா அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், நாம் அவரை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது. ஏன் அப்படின்னா, உங்களை ரட்சிக்கும்படி தேவன் வந்திருக்கிறார், பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். இப்படியே நீங்கள் சிறையிருப்பில் இருக்க போகிறதில்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேருக்கு இப்பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது அந்த சாட்சி எங்களுக்கு சொல்ல மறந்துடாதீங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். பொருளாதார காரியத்தில் அமேன், ஒரு சிலர்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கீங்க, கற்பத்தின் கனி இன்னும் உருவாகலை, ஒரு குழந்தை செல்வம் வரவில்லை, ஆண்டுகள் கடந்து போகிறது. ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவமானம் என்றும் சிறையில் இருக்கிறோம், அவமானத்தால் சூழப்பட்டிருக்கிறோம். இல்லை, உன்னை ரட்சிக்க கர்த்தர் வந்திருக்கிறார்.
அந்த அவமான குழியிலிருந்து தூக்கி எடுக்க தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ரட்சகர் உன் நடுவில் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்கிறார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வல்லமை அவங்களை தொட்டு இருக்கிறதுக்காக, பேசி இருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அந்த ஆவியில ஒரு அனல் உண்டாகட்டும். அவர்களுடைய ஆவி விசுவாசம் நிறைந்ததாய் மாறட்டும். அந்த ஆத்துமாவில் இருக்க தொய்வுகள் எல்லாம் மறையட்டும். எல்லாமே முடிஞ்சிருச்சே அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைகள் இந்த வசனத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தில் எழும்புவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். யாரும் ஒத்தாசைக்கு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தரே ஒத்தாசையாக இருப்பீராக. ஐயோ, எல்லாமே கைமீறி போயிடுச்சு, இனி என்ன செய்வேன்னு சொல்றவங்களுக்கு பரலோக ஒத்தாசை இறங்கி வந்து அவங்களை திரும்பியும் தூக்கி நிறுத்துவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீருக்கு நடுவில், சிறையிருப்புக்கு நடுவில், பலவீனத்துக்கு நடுவில், அடிமைத்தனங்களுக்கு நடுவில் இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே சூழ்நிலை மாறுகிறது. வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உங்களே நீங்க ஒப்புரவாக்கி கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமா இருப்பேன், உம்மையே நெருங்கி நோக்கி பார்ப்பேன், உமக்காகவே எப்பொழுதும் காத்திருப்பேன், உம்மிடத்துல பேசுவதையே நான் என்னுடைய ப்ரையாரிட்டியா வச்சிருப்பேன் என்று அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்லா துதிக்க பழகுங்க. சூழ்நிலையை பார்த்து அல்ல, சூழ்நிலையை பார்த்து அல்ல, உங்களுடைய ஆவியில கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுக்கிற கர்த்தர் நீர், வெறுமையானதை நிரப்புகிற தேவன் நீர், கீழ்காற்றுக்கு கட்டளையிட்டு காடைகளை வரப்பண்ணுகிற தேவன் நீர். உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்மை நம்புகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் கரம் இறங்கி வந்து அவங்களுடைய சூழலை விட்டு அவங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.